ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு வந்து 6ஆம் தேதி எங்களுக்கு வெட்டிங் டே. இப்போ வந்து 5ஆம் தேதி நைட்டு மருந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்களா, அவங்களுக்கு வந்து கொரியர் போடலான்ட்டு வந்துட்டு அப்படியே சஸ்பென்ஸாக வந்து மோதிரம் வந்து வாங்க போகிறேன் காய்கறிக்கு. அது அழகில் ஒரு மோதிரம் இருந்துச்சு, அதை திருப்பிட்டு வந்து அதை புதுசாக மாற்றி கொண்டு போய் கொடுக்க போகிறேன் நாளைக்கு வெட்டிங் டேக்கு சர்ப்ரைஸாக. அதை இன்றைக்கி என்னென்ன டிசைன் இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோதிரத்தை வந்து நான் திருப்பிட்டு வந்திருக்கேன். இதை கொடுத்துட்டு நான் வேறு மோதிரம் வாங்க போகிறேன். இதோட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்ப்போம். இந்த மோதிரம் 2.5 கிராமு 2,540. அதில் வந்து 250 கல் போயிடும். மிச்சம் 2,300. 2,300 இன்னைக்கு ரேட்டு 12,000 அப்படியே போதும். சரிண்ணா. 2,300 12,000 27,600. ஓகேண்ணா. லேடிஸ் பார்க்குறோம். இது எத்தனை கிராம் சாமி? ஆமாம், இது அளவு வேறு. நிறைய மோதிரம் பார்த்தேன், கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்துச்சு, இல்லைன்னா ரொம்ப லேஸாக இருந்துச்சு. ஆனால் வந்து இதுதான் டிசைனும் கொஞ்சம் பிடிக்கல. இந்த டிசைன் நல்லா இருக்குது எனக்கு. வெட்டிங் டேக்கு இது தான் கொடுக்கணும். பிறந்த நாளுக்கு வேணால் வேறு ஏதாவது வாங்கி கொடுத்துக்கலாம். இந்த மோதிரம் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு போயிட்டு நாளைக்கு கொடுத்துட்டு அந்த வீடியோ அப்படியே கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க மோதிரம் வாங்கினது. அது ஏற்கனவே அடக்கடையில் இருந்துச்சு. நான் சீட்டு வந்து நான் தான் வச்சுருந்தேன். போய் திருப்பிட்டு வந்து மோதிரம் வாங்கிட்டு வந்தது காயத்ரிக்கு தெரியாது. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 11:55. இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது. அசந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் நம்ம எழுப்பலாமா இல்லை காலையில் கொடுக்கலாமான்னு பார்க்குறேன். பரவாயில்ல, எழுப்பியே கொடுப்போம். எப்பவுமே எழுப்பி இப்படி சஸ்பென்ஸ் பண்ணதே இல்லை. அதனால் தூங்கிட்டு இருந்தாலும் நான் எழுப்பவும் மாட்டேன். எனக்கு தூங்கிட்டு இருந்தாங்கன்னா யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. பார்க்கலாங்க. சரி, இந்த ஒரு டைம் எழுப்பி கொடுப்போம். சர்ப்ரைஸாக இருக்கணும் கொடுப்பேன். முதல் வாங்கியாச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, காயின் எடுத்திங்கன்னா தாங்க பிரச்சனை இல்லை. நகையை எடுத்திங்கன்னா செய்கூலி சேதாரம்லாம் ரொம்ப ஜாஸ்தி. மோதிரத்துக்கே பார்த்தீங்கன்னா 2.5 கிராம் மோதிரத்தை போட்டு 1.25 கிராம் 800 மில்லி எடுக்கும்போது ஒரு 200 மில்லி கழிச்சாங்க. அப்புறம் வாங்குறதுல வந்து ஒரு 500 மில்லி, மொத்தம் 500 மில்லி கழிஞ்சுது. 1/2 கிராமே போகுது பார்த்தீங்களா. இதே வந்து காயின்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. விற்கும்போதும் இன்னும் ஒரு 200 கம்மி பண்ணி எடுப்பாங்க, அவ்வளோதான் பெனிஃபிட்டு. பேசிகிட்டே இருக்கணும். ஒரு ஆயிடுச்சு, கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான். தூங்கிட்டு இருக்கிறா. கரெக்டாக 12 மணி. லைட்டை போடுவோம். தங்கமயிலே, ஹாப்பி வெட்டிங் டே. கண்ணே தெரியலையா? மோதிரம் நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குங்க. பரவாயில்ல. நீ தான் வெளியே எங்கேயும் போக முடியலையே. ஆமாங்க சாமி, தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க சாமி. நல்லா இருக்குதா? மாலை போட்டுக்கிறனால டிஸ்டர்ப் மெயின்டைன் பண்ணு. ஓகே, கையில் போட்டு பாரு, கரெக்டாக இருக்குதா? வேண்டாம், நம்பர் விட்றேன். நம்மளோட சுண்டு விரல் மாதிரி தான் கரெக்டாக அளந்து பார்த்தேன். அதுக்கு தே கொஞ்சம் லூஸாக இருக்குது. பரவாயில்லையா? இப்போ உதறனாக்கி இது கலண்டுருச்சுன்னா வராதுல்ல. ரைட், சூப்பராக இருக்குதா? ஓகே, இப்படி என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டு. தம்பி திட்டி படம் எடுத்துக்கிறேன்னா, ஐயோ அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா காப்பி இது ஸ்ட்ரைக் வந்துடும். 7வது வருஷம் வெற்றிகரமாக வந்து அடிக்கடி. ஆமாங்க, 7th வெட்டிங் டே இன்னைக்கு. வெட்டிங் அனிவர்சரி. 7வது வருஷம். நல்லா தூங்கிட்டு இருந்து எழுப்பி விட்டேனா?
இது ஒரு கனவுங்க. கனவு வந்துட்டு இருந்தியா? ஆ. சரி சரி, தம்பி வேறு தூங்கினா சத்தம் போட்டு பேச முடியாது. சரி ஓகே. சாமியே சரணமையப்பா. எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நைட்டு எடுத்து விலாகு இப்போ கன்னியூ பண்ணியிருக்கேன். எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி விட்டாச்சு. பாருங்கள் சாமிக்கு எப்படி பூவெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து எங்கள் குலதெய்வம் சாமி பார்த்துக்குங்க. இது வந்து 5 படம் இருக்கிற சாமி, எப்போவுமே எல்லாத்தையும் வீட்லேயும் வைக்கிற மாதிரி. இது வந்து ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வாங்கினாங்க. நிறைய பேர் வைக்கக்கூடாதுன்றாங்க. இது கோவிலில் கிடச்சதுனால வாங்கி வச்சுருக்கோம். மேலே ஒரு தீபம், கீழே பாருங்கள் ஐயப்பாவுக்கு வந்து துளசி மாலை காயத்ரி கட்டினது பார்த்துக்குங்க. பக்கத்தில் கோல்டு ப்ளே பட்டனு, சில்வர் பிளேட் பண்ணல மேலே கிடக்குது. அது எங்கே கிடக்குன்னு தெரியும் பாருங்கள். அது இங்கே கிடக்குது. இன்னும் 2 மேலே கிடக்குது. அவளு ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் பிரசாதத்துக்கு. இன்றைக்கி வேறுங்க 7 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணமாக. 7 வருஷம் ஆனதே தெரியல. ஆதிக்குட்டி என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம். தலைவர் என்ன பண்ணுறீங்க தலைவர்? ஆ தலைவரே தலைவரே பார்த்து காலு எதுக்கு சாத்துறப்பா? எதுக்கு சாத்திட்டு இருக்க நீங்கள்? வேண்டாம் வேலை எதுக்கு உனக்கு? காலைல கீழே இடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்? ஜாலியாக ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு வந்து நம்ம டென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு கலைக்குமே. நீ அங்கே போய் ஒன்றும் தெரியாது புள்ள மாதிரி உட்காந்து. ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு சார். உட்கார்றேன். ஹாய் சொல்லு சாமி. ஹாய். இது யாரு? உன் தம்பியே சாமி. ஊட்டி விட்றியாம அதுக்கு? என்ன ஊட்டி விடுறோன்னு? அப்படி பிடிச்சி ஊட்டி விடணுமா? நீ வாருங்க சாமி வந்து படுத்தாச்சு. ஏன் சாமி? அங்கே ஒரு தம்பி இங்கே ஒரு தம்பி, 2 தம்பி சாமி. 2 தம்பியாம்மா. சரி சரி, காலை ஒன்றும் பண்ணல. இப்போ நான் ஒன்றும் பண்ணல. அது முழு காலை 4 காலையும் பத்திரமா பார்த்துக்கோ. 4 காலையும் பத்திரமா பார்த்துக்கோ. அழகு பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வெட்டிங் டேக்கு ஏதாவது இன்னும் 12 மணி ஆகப்போ சரி ஏதாவது பெருசாக கொண்டு வருவாங்க பார்த்தா திரும்ப தடத்தில் கொண்டாந்து அவள் இந்த இது சாப்பிடுங்கன்னு கொடுக்குறா. பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், என் பொழப்ப பார்த்துக்குங்க. இதுதான் கிஃப்ட்டுங்களாம்மா. தம்பியாம்மா. சரிப்பா வச்சுக்கலாம். கிஃப்ட் இந்த தடவை நான் எதுவுமே பண்ணல. அப்புறம் இது என்னது? இது வந்து சரி உங்களுக்கு இப்போ சாப்பிட்ற கொண்டு வந்து ஒரு 10 மணி 10:30 கொண்டாந்து கொடுத்தா பரவாயில்ல. 12 மணிக்கு கொண்டாந்து சாப்பிட்ற டைமில் கொண்டாந்து இதையும் கொடுத்தா இதையும் நான் சாப்பிட்டு சாப்பாடு எப்படி சாப்பிட்றது? இப்போ கொஞ்சமாக சாப்பிடுங்க. 12:30 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு 1/2 மணி நேரத்துக்கு இது ஜீரணமாயிருமா? ஜீரணமாயிரு. இனிப்பு தானுங்க இது. இனிப்பே எனக்கு பிடிக்காது சாமி. கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஆனால் சோறு மாதிரியே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க அவுலாமா, அதுக்கு சோறு மாதிரியே இருக்குது. இந்த வெள்ளை அவளுன்னா தண்ணியில போட்டோன்னே ஊறிடும். இது கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால சாப்பிட்டியா ஊட்டுறதாமா. அதுக்கு ஊட்டு. இதுக்கு ஊட்டி விடுந்தா ஊட்டிடுவேன் நாட்டுக்கு விட்டா. அவனுக்கு நான் சாப்பிட வைக்கிறதுக்கும் சும்மா அதுகிட்ட வாயில கொண்டு போயிட்டு அது முழுங்கிருச்சுன்னு சொல்லுவேன். அதனால நீ பண்ணி வச்ச வேலை தப்பா. அது அவன் அது சாப்பிட்டியான்னு கேட்டுக்கிறான். சரி முழுங்கும். இரு பாரு முழுங்கும் பாருங்க. காட்டுமா. அதான் அந்த வாய் அப்படி இருக்குதா கலரா? அந்த வாய் மட்டும் என்னடா இந்த பொம்மை வாய் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா. சாப்பிடு தம்பி. முழுங்கு சொல்லு. முங்கு. உங்க அக்கா போர்க்க அளவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்துட்டு
வெட்டிங் டேக்கு நிறைய விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். முன்ன பின்ன தெரியாதீங்க, இவ்வளோ தூரம் அன்பு வச்சு எங்களுக்கு அது ஞாபகம் வச்சு விஷ் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி தாங்க போகுது வெட்டிங் டே. சாமி இங்கேயே கும்பிட்டாச்சு போகுது. நேற்று போயிட்டு வந்தோம், அதனால இன்னைக்கு ரெஸ்ட்டு ஃபுல்லாக. நாளைக்கு ஒரு நாள் தாங்க, நாளான்னைக்கு மலைக்கு போவோம். நாளைக்குமே வந்துட்டு போயிட்டு அங்கே கோயிலெல்லாம் நிறைய வேலைக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் தான் உண்டு. நாளைக்கு போயிட்டு அங்கே கோயிலெல்லாம் வேலை இருக்குது, அப்புறம் திங்கக்கிழமை ஃபுல்லாக வேலை இருக்குதுங்க. அந்த அன்றைக்கி நைட்டு தான் மலைக்கு கிளம்ப போகிறோம். இருமுடி கட்டுங்க. ஆமாம், தெரிஞ்சிங்களாம் வந்துடுங்க. ஆமாங்க. சரி, நான் வச்சுக்கிறேன். நான் ஊட்டி விட்றேன். நானும் சாப்பிட்டு எதுக்கு ஊட்டி விட்டுறேன். ஓகே சொல்லிடுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நன்றிகள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.